எல்லாருக்கும் வணக்கங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான பதிவு தானுங்க இந்த பதிவு. கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க. அதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரை இந்த யோகம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதை பற்றி தானுங்க வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சூட்சமங்கள் அப்படின்றது ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குன்றதை விட யாருடைய சாரத்தில் இருக்குது, யாரோட சேர்ந்துருக்காரு, எந்த பாவகத்தை பார்க்குதுன்றது தானுங்க முக்கியம். அதுதான் சூட்சமம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய சந்தர்ப்பம் என்ன, அதில் என்ன நம்மளால் சாதிக்க முடியும். ஏன்னா சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய விஷயந்தானே. சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள். ஒரு சிலரால் ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்க முடியுது. கடகராசியில் பிறந்தவங்க, கடக ராசியாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன். அந்த சந்திரனுடைய சாரத்தில் தான் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன், தைரியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன், சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், பிதிருஸ்தானாதி அதாவது புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய். நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, 3வது பாவகத்துக்கு அதிபதி, 4வது பாவகத்துக்கு அதிபதி, 5வது பாவகத்துக்கு அதிபதி, அப்படியே லைனாக அந்த 2லிருந்து 5க்குள்ளார் அந்த 4 கிரகங்களும் கடகராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து கடக ராசியை பார்க்கிறார். ஒரு ஆச்சரியம் என்ன, அதிசயம் என்னன்னா, இந்த 4 கிரகங்களும் கடக ராசியாதிபதி சந்திரனுடைய சாரத்தில். அப்போது ஃபஸ்ட்டு வாக்கு, அதாவது படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஏற்பட போகுது. 2வது பாவகத்துக்கு அதிபதி அந்த சூரியன், படிப்பு ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, உடலஸ்தானாதிபதி. அவர் சந்திரனுடைய சாரன் சொல்லக்கூடிய திருவோணம் நட்சத்திரம், விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம் அது. அப்போது சந்திரனுடைய சாரம் மனோகாரகனுடைய சாரத்தில், மனோகாரகன சந்திரனுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம், கல்வியில் இருக்கிற தடைகள் நீங்கும். 2வது அதே சூரியன் அது குடும்பஸ்தானாதிபதியாகவும் வராரு இல்லை. அப்போது புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரே. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடைகள் இருக்குதுன்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்குள்ளார் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கோங்க. ஐயா 1000 பரிகாரம் செஞ்சு புட்டணுங்க, 1000 மருத்துவம் பார்த்து புட்டணுங்க, இது வரைக்கும் நல்லது நடக்கலை சாமி, இதுக்கு மேற்கொண்டு நல்லது நடந்துருமா? அதாவதுங்க, இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இல்லாமல் ஒருத்தரால் பிறக்கவும் முடியாது, ஒருத்தரால் போய் சேரவும் முடியாது. அப்போது அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. பரிகாரங்களை தாண்டி, வைத்தியத்தை தாண்டி கடவுளுடைய அனுகிரகங்கள் இருந்தால் தான் அந்த செயல்படும். அதை நான் நம்புகிறேனுங்க. குடும்பஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழலால் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். கேட்காத ஜோசியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, செலவழித்த காசெல்லாம் செம்பாயிடுச்சு, கும்பிட்ட சாமியெல்லாம் கல்லாயிடுச்சு, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாயிடுச்சு. ஐயா நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, இது வரைக்கும் நீங்கள் ஊறுப்பட்ட மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்ற ஆதங்கத்தில், வெறுப்பில். இந்த நேரத்தில் 100% குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதுக்கான ஆதாரம் கொடுத்துவிட்டேன். இதுக்கு இன்னொரு விளக்கமாக நான் சொல்கிறேனுங்க. கடகராசிக்காரங்களுக்கு புதன் சகோதர ஸ்தானாதிபதியாக மட்டும் வர்றதில்லை, ஐன சுகஸ்தானாதிபதியாகவும் வராரு. அப்போ ஐன சுகஸ்தானம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யுன்யத்துக்கு பேர் தான் ஐன சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார். குரு யார்? அவர் தானே புத்திர காரகன், அவர் தானே குழந்தைக்கு அதிபதினா குரு தான். அப்போ குரு புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் ஐன சுகஸ்தானத்தில் இருக்கார். ஒன்று. இந்த புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்ச நிலையில் செவ்வாய் யாருடைய சாரத்தில் இருப்பார்? சூரியனுடைய சாரத்தில் இருப்பார். அப்போ சூரியன் யாருடைய சாரத்தில் இருப்பார்? சந்திரனுடைய சாரத்தில் இருப்பார். அப்போ சூரியன் சந்திரன் இந்த இடத்துல கம்யூனிகேஷன் ஏற்பட்டு உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்போ குடும்பஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்க
அப்போ அந்த இடத்துக்கு அதிபதி யார்? அந்த இடத்துக்கு அதிபதி தான் நமக்கு திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். அந்த திருமணஸ்தானாதிபதிக்கு சாரம் கொடுத்தவரே குரு, வீடு கொடுத்தவர் குரு. இப்போ எல்லா விதத்திலையும் இந்த நேரமானது குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் சரிப்படுத்திவிடும். சில பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியே போக முடியலைங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியே போனால் நீங்கள் உருப்படுவீங்க, நல்லா இருப்பீங்க, வளருவீங்க, வாழுவீங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்களால் பூர்வீகத்திலேருந்து வெளியே போக முடியலைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கிறதுக்கோ அல்லது பூர்வீகத்திலேருந்து இங்கே வெளியேறத்துக்கோ நல்ல நேரம். அப்போது புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை நீங்கக்கூடிய நேரமாக இருக்குது, பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் சரி செஞ்சுக்கிறதுக்கான நேரமாக இருக்கும். சரி, அடுத்தபடியாக இந்த தனஸ்தானாதிபதி தானே நமக்கு சூரியன். அப்போது அவர் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு போயிட்டு இந்த புதனுடன் சேர்ந்து, புதன் யாருங்க? உங்களுக்கு தைரியஸ்தானாதிபதி. புதனாதித்ய யோகமாகவும் கடகராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் தானே. புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய், தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய். அப்போ சூரியமங்கல யோகமும் ஏற்படுது, புதனாதித்ய யோகம் ஏற்படுது. அப்போ புதனாதித்ய யோகம் அப்படின்றது தை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும். அப்போது இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சூரியன் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியோடு சேர்றார். அப்போது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் தை மாதம் 22 வரைக்கும். சுக்கிரன் நம்ம ராசியை பார்க்கிறது, லாபஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்கிறது 22ஆம் தேதி வரைக்கும். தைரியஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்கிறது தை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும். இது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களால் எந்த அளவுக்கு வளர முடியுமோ வளர்ந்துக்கிடுங்க, எந்த அளவுக்கு சாதிக்க முடியுமோ சாதிச்சுக்கிடுங்க. நான் மீண்டும் 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 நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியது. எல்லா நேரத்துலையும் அந்த சந்தர்ப்பம் கொடுக்காது. சந்தர்ப்பம் கொடுத்தவங்க தான் சாதிச்சாங்க. இன்றைக்கி அது எல்லா துறையிலையும் இருக்கிறவங்க தான் சொல்கிறேன். அது காவல்துறையிலிருந்து, மருத்துவத்துறையிலிருந்து, அரசியல் துறையிலிருந்து, சினிமா துறையிலிருந்து, இன்றைக்கி ஒரு 5000 பேர் 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் ஒரு நேரத்தில் கொடுத்துருந்துருக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் அவங்க வசந்து பார்க்குற இடத்துல அவங்க இருக்காங்க. நாம் அவங்கள வசந்து பார்க்குற இடத்துல, இல்லை அவங்கக்கிட்ட போய் வேலை பார்க்குற இடத்துல, இல்லை அவங்கக்கிட்ட போய் சம்பளம் வாங்குகிற இடத்துல இல்லையா? காரணம் இல்லாமல் இந்த பதிவு இந்த நேரத்தில் உங்களை பார்க்க வைக்காது இந்த பிரபஞ்சம். விதி இருக்கிறது உறுதின்றதுனால தான் இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் பட்டிருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னுக்கு என் பதிவு பார்ப்பீங்கன்ற எண்ணம் உங்களுக்கு கிடையாது, நான் உங்கள் கண்ணில் படுவேன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. இது இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நினச்சிக்கிட்டு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இதை விட 1000 மடங்கு உங்களுக்கு நேர காலங்கள் சாதகமாக இருந்தாலும் பைசா பிரயோஜனம் கிடையாது. முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்தி பார்த்துட்டு 12 நாள் கழிச்சு, அதாவது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இல்லைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபோன் பண்ண வேண்டாம். ஃபோன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மட்டும்தான் அந்த தகவல் தெரியும். நீ சொன்னது சும்மா பொய் ஏமாத்த வேலை அப்படின்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், சார் நீங்கள் சொன்னது ஒன்றுமே நடக்கலை, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் அனுபவமாக எடுத்துக்கிறேன். ஓகே, இன்னும் எந்த அளவுக்கு சொல்லலாம், இன்னும் எந்த அளவுக்கு நான் என்னுடைய கணிதத்தை இன்னும் நான் மேற்படுத்திக்கிடும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக நான் ஆராயிறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆராய்ச்சி பலன் சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலிங்க. இந்த நேரம் நல்லா இருக்கும், பயன்படுத்தி பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். வாழ்க்கைனா திருமணம். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். சூரியன் குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். நிறைய பேருக்கு எப்படி நான் குழந்தை பாக்கியத்தில் மாற்றங்கள் வரும்னு சொன்னனோ அதே மாதிரி இந்த திருமணஸ்தானத்திலையும் மாறுதல் ஏற்படுத்தும். சார் அதுக்கு என்ன சார் ஆதாரம்? நான் தான் சொல்கிறேனே, இந்த குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஒன்று சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். சரி, திருமண ஸ்தானாதிபதி யாரியா? சனி தான். அப்போ சனி உங்கள் ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய திருமண காரகனுடைய வீட்டை பார்க்கிறார். திருமண காரகனுடைய வீட்டை பார்க்கிறார். திருமண காரகன் திருமணஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இதை விட ஆதாரம் தேவையா? நாகதோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, என்ன தோஷம்னாலும் இருந்துக்கிட்டோம். காலஸ்திரி போனேன், திருமணஞ்சேரி போனேன், திருநாகேஸ்வரர் போனேன், இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் சூரியனை கண்ட பனித்துளி போல விலக போகுது. அனுபவிச்சு சொல்லுங்கள். நான் சவாலாக சொல்கிறேனுங்க,
அனுபவித்து சொல்லுங்கள், நடக்குதா நடக்கலையான்ட்டு. அதே மாதிரி நான் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம்ன்றது எல்லா நேரத்துலையும் நமக்கு தராது. கடகராசியில் பிறந்தவங்களுடைய மன அழுத்தம் நீங்கும், தொழில மாற்றங்கள் ஏற்படும், புத்திரபாகியத்தில் தடைகள் நீங்கும், பிரிஞ்சு போன தம்பதிகள், ஏன் திருமணத்தில் இருக்கிற தடைகள் இதெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பமையா இது. பயன்படுத்திக்கோங்க. மண்ணுக்குள்ளே மூடி வைக்கிற விதையே 7 நாளில் முட்டிக்கிட்டு மேலே வருது. நம்ம மனசால் சாதிக்கணும்னு நினச்சோம்னா என்ன வேணாலும் சாதிச்சுக்கிடலாம். அதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று இருந்தால் போதுமானது. யாரையும் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற இடத்துல நம்ம இல்லை. கடகராசிக்காரங்களை உங்களை சொல்கிறேன், நான் கடகராசியில் பிறந்தவங்கள சொல்கிறேன். நம்மளை கையை பிடிச்சி ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணுன்ற இடத்துல நீங்கள் இல்லை. கை காட்டினா போதுமானது, என் பாதை இதுதான் அப்படின்ட்டு பாதையை காட்டுறதுக்கு ஆள் இருந்தால் போதுமானதுன்றத எண்ணத்தில் தான் கடகராசியில் பிறந்தவங்க இருப்பீங்க. இது உங்களுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தருது, அனுபவிச்சுக்கோங்க, சரிப்படுத்திக்கோங்கன்றதை விட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க. சரியா? இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்களை பார்க்க வைக்கணும், நிறைய பேர் பார்க்க வைக்கணும், அதுக்காக இந்த பதிவு கிடையாது. சரியா? பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி வாழ்வாதாரத்திலையும் சரி மாற்றங்கள் வரணுன்ற நோக்கத்தில் தான் இந்த பதிவு கொடுக்குறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.